தாதுவானது ஏது எண்ணில் சங்கரன் பலிக்கு செல்ல தீதிலா கோதண்டத்தை திறந்து, கோதண்டம்னா நெத்தின்னு அர்த்தம், வில்லுன்னு அர்த்தம், கோதண்டம்னா நெற்றிங்க. கோதண்டத்தை திறந்து அவன் விட்ட போது போதுவது உதிரம் அன்றோ. உதிரம் தானே வந்துச்சு. இந்த சம்பவத்தை தான் மாற்றி எடுத்துக்கிட்டு லக்ஷ்மியா அம்பாள் அன்னபூர்ணியாக இருந்து சாதம் போட்டுச்சு, அதனால் போச்சு இப்படிலாம் சொல்கிறது. புராணத்தில் மைய புராணத்தில் கருத்து தான். இதை பின்னாடி திரிச்சுப்பாங்க. இதே கருத்தை தான் இந்த மயானக்குள்ளே கும்பிட்றாங்க பாருங்கள், சாக்த வாமாச்சாரங்களில் இதே கருத்து தான். அம்பாள் அங்கே மாற்றினா, பைரவமூர்த்தியினுடைய அந்த மயக்கத்தை நீக்கினா, பிரம்மதோஷத்தை நீக்கினா அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க. இப்போ புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரே சம்பவத்தை பல்வேறு ஆச்சாரங்களும் பல்வேறு வகையாக கொள்ளுகிறார்கள். மூலப்புராணத்தில் இப்படி தான் இருக்குங்கிறத எடுத்து காண்பிக்கிறார்கள். இங்கே தீதிலா கோதண்டத்தை திறந்து அவன் விட்ட போது போதுவது உதிரம் அன்றோ, போந்து மூர்ச்சித்து விழுந்தான், மயக்கப்பட்டு விழுந்தான். இந்த புராணத்தில் பார்த்தோம் போத. நாதனார் எழுப்ப பின்னே நடந்தனன் கிடந்தவன் தான். கிடந்தவன்னா திருமால், பள்ளி கொண்டக்கூடியவராகிய திருமால் இறைவன் இப்படியாக எழுப்பின உடனே தான் எழுந்திருச்சார் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொன்னார். இது மூலமாக திருமாலுக்கு என்ன இருக்குன்னு தெரிகிறது, மாயாகாரியமான உடம்பு இருக்குன்னு தெரிகிறது. அப்போ அவர் பிரம்மம் இல்லை, அவன் தானே. பிரம்மமாக இருந்தால் என்ன இருக்கக்கூடாது, மாயாகாரியமான உடம்பு இருக்கக்கூடாது, அது சம்மந்தப்பட்ட உடம்பு இருக்கக்கூடாது. அடுத்தது மாத்திருங்க. இச்சையால் ஸ்வேச்சையால் உருவம் கொண்டார், நல்ல கீழே அடி அவர் இப்படி உருவம் கொள்ளுகிறார் அப்படின்னா, இச்சையால் உருவம் கொள்வன் அரியனில் இகழ் வேள்விக்கண் எச்சனாய் உண்ணப்புக்கு அங்கு இருந்த கன்று ஈசனாலே அச்சமார் தலையறுப்பு உண்டு ஆந்தலை ஆக்கிக் கொள்ளான். அச்சமார் தலை ஒரு அறுப்புண்டான் தலையாக்கிக் கொள்ளான். நச்சினார் போற்றநாதன் நாரணன் தலை கொடுத்தான் அப்படின்னு பாட்டு. இந்த புத்தகத்தில் உண்டு ஆண்னு போட்டிருக்காங்க, அப்படி பிரிக்கக்கூடாது பாட்டை. அச்சமார் தலை அறுப்புண்டான், அப்படி தான் அறுப்புண்டான். உண்டான் அப்படிங்கிறத உண்டு ப்ளஸ் ஆண்னு பிரிச்சிருக்காங்க. உண்டு ஆண் தலை ஆக்கி கொள்ளான்னா பாட்டு தப்பு. ஆண்னா பசுன்னு அர்த்தம். பசுவினுடைய தலையாக தன் ஆக்கி கொள்ள மாட்டான்னா அப்படி ஒன்றும் இல்லையே. அப்படி பார்த்தா புராணத்தை வர்றாரு இல்லை. திருமாலிங்க தன் பசு தலையை மாற்றினார், இப்படி இல்லை. அதனால் அறுப்புண்டான் தலை வெட்டுப்பட்டான்னு அர்த்தமாகுது. அப்படி திருமால் தலை வெட்டுப்பட்ட சரித்திரம் ரெண்டு உண்டு. திருமாலுடைய தலையை வெட்டினார் அப்படிங்கிறத வீரபத்திர சுவாமி மேலே வச்சு பைரவ இது தக்கையாகத்தில் சொல்கிறாங்க. அதுமாதிரி இன்னொன்று வன்மீக படலம்னு இதே காஞ்சிபுரத்தில் இருக்குது. திருவாரூருடைய சரித்திரமும் அதுதான். திருவாரூரில் வன்மீகநாதரா சுவாமியை எறும்புகள் தான் பூசிக்கிறது. அந்த திருமால் தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு காலத்தில் ஒரு பெரிய யாகத்தை செய்கிறார்கள். இந்த யாகத்தை செய்யும் பொழுது அங்கே திருமாலுக்கு ஒரு அகங்காரம் வருகிறது. தேவர்கள் எல்லாவற்றையும் சிறந்தவன் நான் தான், உங்களுடைய புகழெல்லாம் நமக்கே ஆகட்டவன் சொல்லி அவருடைய புகழெல்லாம் இவரே கபலீகரம் பண்ணிக்கிறார். அதனால் தேவர்களெல்லாம் விரட்டிட்டு ஓடுறாரு கொல்றதுக்காக. அப்போ பெரிய வில்லை எடுத்து சாருங்கம், தன்னுடைய சாருங்கங்கிற வில்லை எடுத்துக்கொண்டு திருமால் தேவர்களை விரட்டி ஓடும்போது தேவர்களெல்லாம் சென்று கைலாசத்தில் பெருமானிடத்தை விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நீங்களெல்லாம் செல்லுருவா சென்று அவருடைய நாணை அறுத்துடுங்க அப்படின்னார். செல்லுனா எறும்பு, சின்ன சின்ன கரையான் உருவாக போய் திருமாலுடைய நாணை அறுத்துருங்கன்னு சொல்கிறார். அப்படி திருமால் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ தன்னுடைய அந்த சாருங்கங்கிற வில்லை தரையில் வச்சு அது மேலே தலையை வச்சு இப்படி படுத்துட்டு உட்காந்துட்ருக்கார். அப்போ தேவர்களெல்லாம் சின்ன எறும்பு உருவமாக சென்று அந்த நாணை அறுத்து விட்டுறாங்க. வளைத்து கட்டப்பட்ட வில் டங் அப்படின்னு தெரிச்ச உடனே தலை தனியாக கழண்டுடுச்சு. திருமாலுக்கு தலை தெரித்து செத்து போயிட்டார் திருமால். அதனால தான் திருமாலை திரும்பி உயிர்ப்பெழுத்த வேண்டி திருமகள் வழிபட்ட கஷேத்திரமாக திருவாரூர் இருக்கிறது. இந்த திருவாரூர் சரித்திரத்தை சோழகால சிற்பங்கள்லேயே செதுக்கி வச்சுருப்பாங்க. நடராஜர் மண்டபத்தில் ஆரூர் சுவாமி கோயில்லையே செதுக்கி வச்சுருப்பாங்க. மேலே புடைப்பு சிற்பமாக வச்சுருப்பாங்க, சின்ன சின்னதாக இருக்கும். அப்படி பார்க்கலாம். அதே சரித்திரம் இங்கேயும் திருமாலுக்கு தலை போகுது. அப்போ அவர் தானே தன்னுடைய தலையை உடம்பை உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னா தலையை உற்பத்தி பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணலை. இது புராணத்தில் இருக்கிற செய்தி எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி தக்ஷசங்காரம் நடக்கும் பொழுதும் தலை வெட்டுப்பட்ட திருமால் இறைவனால தான் தலை பெறுகிறாரை தவிர்த்து தானே கொடுக்கலை அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொன்று, அந்த தக்ஷனுடைய தலையை உற்பத்தி பண்ணியிருக்கலாம். சிவருமான் கடவுள் இல்லை, சிவருமானுக்கு கர்த்தத்துவம் இல்லை, சிவருமானுக்கு அவிர்வாகம் கிடையாதுன்னு உற்பத்தி பண்ண
அந்த யாகத்தில் இவர் போகிறாருன்னா அப்போ அந்த கருத்தை இவர் ஏற்றுக்கிறாரு தானே அர்த்தம். அப்புறம் ஒரு இடத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல உள்ள எல்லா கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கிறோன்னு தான் அர்த்தம். அப்போ இவரும் அந்த அக்செப்ட் படி போகிறாருன்னா தானே சுவேட்சையில் உருவம் கொள்வான்னா அப்போது தட்சனுக்கு தலையை செஞ்சு கொடுத்துருக்கலாம் இல்லையா? செய்யலை. திரும்ப சாமி தான் வந்து தலையை உற்பத்தி பண்ணி கொடுக்குறார் என்று பார்க்குறோம். அந்த கருத்தையும் பொருத்தி பார்க்கலாம். ரெண்டாவது, தக்கையாக பரணின்னு ஒரு நூல் இருக்குது. ஒட்டக்கூத்தர் பாடலும் அற்புதமான நூல். தக்கையாக பரணி, கலிங்கத்து பரணி கொண்டார். ஒட்டக்கூத்தர் பாடல் தக்கையாக பரணி. சில திருமால் முதலியவர்களாக இறந்து போய் பேயா வந்து நிற்கிறாருன்னு காட்டுவார். அதில் அவர் கடைசியில் களங்காட்டு படலம் களத்தை காண்பிப்பதற்காக அம்பாள் அழைத்து கொண்டு வீரபத்திர சுவாமி தக்ஷ யாகத்தை எப்படி நிர்மூலம் பண்ணியிருக்காருங்கிறத காட்டுறதுக்காக அம்பாள் அழைத்து கொண்டு வருகின்றார். அப்படி வரும்பொழுது தேவர்களெல்லாம் எப்படி பேயா நிற்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுகிறார். அதை பார்ப்போம். ஐயா கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க, அதை எடுத்துகிட்டு பார்ப்போம். தக்கையாக பறையில் சிறப்பான பகுதி நிறைவில் தேவிக்கு களங்காட்டிய பகுதி அப்படின்னு வருகிறது. அதாவது பரணி அப்படிங்கிறது என்னென்னா காளிக்குரிய நட்சத்திரம், யமனுக்குரிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இந்த பரணி மேலே சிற்றிலக்கியம் பாடுவது என்பது தோற்ற அரசனுடைய பெயரை வைத்து பரணி பெயர் வழங்கும். அப்படி கலிங்க நாட்டு அரசன் தோற்று போனதுனால கலிங்கத்து பரணி என்றும், இங்கு தக்ஷன் தோற்று போனதுனால தக்கையாக பரணி என்னும் பெயர் வந்துச்சு. இதுக்கு கலிங்கத்து பரணி பாடோட தலைவன் முதல் குலோத்துங்க சோழன். அங்கே சண்டைக்கு போனவன் கருணாகர தொண்டைமான்னு பேர். இங்கே நம்முடைய ஒட்டக்கூத்தர் பாடுறது தக்க வேள்வியை சம்ஹாரம் பண்ண போன வீரபத்திர கடவுளை பாட்டுடை தலைவன், சிவருமான பாட்டுடை தலைவனாக வைத்து வீரபத்திர கடவுள் எப்படி போர்க்கொண்டு தக்க யாகத்தை சம்ஹரித்தார் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறார். அதில் காளைக்கு கூலி கூறியது கிடைத்திருந்தது, இப்படி பல விதமாக ரொம்ப அற்புதமான நூல் ஒட்டக்கூத்தர் பாடுறாரு. ஒட்டக்கூத்தருக்கு சரஸ்வதி மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அதனால் சரஸ்வதியை தனியாக துதிக்கிறாரு. சரஸ்வதியினுடைய வாயிலாக ஞானசம்பந்தர் மீது ரொம்ப பிரியம் உண்டு இவருக்கு. அதனால் ஞானசம்பந்தருடைய சரித்திரத்தை முருகனே ஞானசம்பந்தர் என்று அவர் கருதி முருகப்பெருமான் எப்படி ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணி சமணர்கள் எல்லாம் வாதல் அழித்தார் அப்படிங்கிறத அம்பிகை காளிக்கு சரஸ்வதி கூறுவது போல காட்சியாக அமைச்சிருப்பார். நிறைவேளை தக்க யாகம்னா நிர்மூலமானதுக்கு பிறகு தேவர்கள்லாம் செத்து போயிட்டான் எல்லாரும். அப்போ அம்பாளை அழைத்து கொண்டு சாமி வருகிறார், களத்தை காட்டுறதே வருகிறார். அங்கே திருமால் பிரம்மா தேவர்கள் முதல்வர்களை பேயா நிற்கிறாங்க. செத்து போயிட்டான்ல எல்லாரும். செத்து போனால் என்ன ஆவான்? பேயா நிற்பான். அப்படி பேயா நிற்கிறத சுவைப்பட காட்டுவார். அதில் ஒரு மருங்குடைய மூல நாயகியோடு ஒற்றை வெள்ளை விடையூர்தி மேல் இரு மருங்கு வரை தொழகெழுந்தருளி ராசராசபுரீசரே. அப்படி இறைவன் வந்தார். ராஜராஜத்தில் எழுந்திருக்கக்கூடிய இறைவன் அப்படி எழுந்தள்ளி வந்தார். அம்பாரோடு கூட வந்து காட்டுறார். யாகநாயகரோடு ஏனைவானவர் இறந்து பேயோடு பிறந்தவாறாக நாயகி தனக்கு உணர்த்தியவாறு அன்னை முன்னை முனிவாரியே அன்னை நீ அறிந்து கொள்வாயாக பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லி யாகத்துக்கு வந்த தேவர்கள் அப்படி பேயா நிற்கிறான் பாருன்னு காமிச்சார். அதில் முதல்ல திருமால் தான் பிரம்மா பேயா நிற்கிறார். எப்படி திருமால் பேயா நிற்கிறாருங்கிறத, திருமால் எப்படி இருக்கார்? பேயா நிற்க, பேய் எப்படி நிற்கும்? கடங்கரையர்னு கருப்பாக நிழல் போல தானே இருக்கும் பார்க்குறதுக்கு. அது எப்படி தெரியுமா இருக்குது பார்க்குறதுக்கு? ஒரு காலத்தில் இவர் திருமால் உலகத்தை அளந்தார் இல்லையா? உலகத்தை அளக்கும்போது காலை தூக்கினான் இல்லையா? தூக்கும்போது கீழே நிழல் தெரிஞ்சிருக்குமா? ஒரு பொருளை ஒசுத்தனோம்னா அந்த பொருளுடைய நிழல் கீழே தெரியும்ல, அதே மாதிரியே பயணிக்கிறான் பாருங்கிறார் சாமிகள். நெடுநீளம் அளந்து கொள்ள வளர்ந்து தாழ் நீட்டு நாளில், அப்படி நீட்டு நாளில் இடு நிழல் போல நின்ற இப்பெரும் பேயை பாராய் அப்படின்னார். திருமால் பேய்ன்னு சொல்லல, அன்னைக்கு இந்த உலகத்தை அளந்த பொழுது அவன் காலில் தெரிஞ்ச நிழல் போல அவன் பேயா நிற்கிறத பாருன்னு காமிக்கிறார். பொன்முகம் ஒன்று பண்டு போனது புகுத பொன்றி தன்முகம் 5 பெற்ற சதுமுகப் பேயை பாராயினார். சதுர்முகப் பேயை பாருனார். 4 முகத்தோடு நிற்கிற பேயை பாருனார். இப்படி பிரம்மா பேயா நிற்கிறார். பொன்முகம் ஒன்று பண்டு போனது புகுத பொன்றி தன்முகம் 5 பெற்ற சதுமுகப் பேயை பாரார்னா, முன்னாடி ஒரு தலை செத்து போச்சு இவனுக்கு. எனக்கு எப்போ ஒரு நாள் ஒரு தலை செத்து போச்சு, அந்த தலையோடைய உயிரும் பேயா நிற்கிது. இப்போ உண்மையாகவே செத்துவிட்டான், 4 தலையும் செத்து போச்சு. அதனால் இப்போ 5 தலையும் சேர்ந்து பேயா நிற்கிது. 5 முகங்களோடு கூடி நிற்கக்கூடிய சதுமுகப் பேயை பாராய் அப்படின்னு அம்பாளுக்கு சாமி காட்டுறார். அடுத்தது, அங்கு நின்று எவள் செய்யும் அமரரே அழகையாக இங்கு நின்று அரசு செய்யும் இந்திர பேயை பாராயின்னு இந்திரன் பேயா நிற்கிறத பாருல.
இல்லையா? அங்கே அவன் எப்போதும் ராஜாவாக தான் இருந்து பழகினவன். அதனால் அங்கே தேவர்களுக்கு ராஜாவாக இருப்பான், தேவர்கள் பேயாக இருக்கான், அதனால் பேய்களுக்கு ராஜாவாக இருக்கான் அப்படின்னு காட்டுறார். அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் கொண்டு பேயாக்கிறவன் ஏமா அவனே பேயா நினைக்கிறான் பாருங்க. விடுபுகை உயிராதேங்கி வெங்கணல் உயிர்ப்ப என்றும் படுபுகை வடிவம் கொண்ட பாவகப் பேயை பாராய், படுபுகை வடிவம் கொண்ட பாவகப் பேயை பாராய்ன்னு சொல்லி இப்படியாக இந்த தேவர்களெல்லாம் ஒவ்வொருத்தம் இது இப்போ கீழே சொன்னது அக்னி கீழே தான் யமனை பத்து இருக்குது. விசும்பினு நிலத்துமுள்ள உயிர்பண்டு விழுங்கி என்று பசுந்தசை மிசையான் என்ற தென்திசை பேயை பாராயின்னு தென் திசையில் இருக்கக்கூடிய அந்த யமன் பேயா நிற்கிறத பாரு. இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தையும் பேயா காண்பிச்சு எல்லாம் பேயா நிற்கும். அம்பாள் கருணையுடைய உள்ளதுனால தேவர்கள் எல்லாம் மன்னித்தரலுங்க பெருமானே, அவங்கெல்லாம் அவங்களோட உலகத்துக்கு போகணும்னு சொல்லி சுவாமி திருவர்களுக்கு உடம்பை கொடுத்து அது திரும்பி அவங்களுடைய உலகங்களுக்கு திருமால வைகுண்டத்துக்கு பிரம்மாவ சத்தியலோகத்துக்கு 14 உலகங்களுக்கு அனுப்புனார்னு சொல்லி தக்கையாக அப்படி நிறைவாகும். கடைசியில் அதான் மாயவன் சங்கு சுட்டு சுண்ணாம்பாக்கி கொள்ளேன்னார். காளிக்கு கூழட்டு காட்சியில் அம்பாளுக்கு பேய்கள்லாம் நைவேத்தியம் பண்ணதுக்கா அந்த கூழை. அப்போ அம்பாளுக்கு தாம்பூலம் வேணும் இல்லையா? தாம்பூலத்துக்கு வெத்தலை வேணும், பாக்கு வேணும், சுண்ணாம்பு வேணும். வெத்தலைக்கு என்னன்னா குதிரைகளுடைய காது தான் வெத்தலை. குதிரைகளுடைய காது அது சுருட்டிக்கிட்டு இருக்குல்ல, வெத்தலை மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் அது குதிரையோட காது ஆகிய வெத்தலையில் சுண்ணாம்புக்கு என்ன பண்ணுறது? அங்கே திருமாலுடைய பாஞ்சசன்யமானிய சங்கு கிடக்கு பாரு, அதை எடுத்து நெருப்பில் சுடுங்க, அது சுண்ணாம்பு ஆக்கலான்னா. நான் கிழிஞ்சலை தான் என்ன பண்ணணும், சுண்ணாம்பு ஆக்குவாங்க. அது என்ன கால்சியம் தானே அது அப்படின்னு ஒரு கற்பனை காட்டுறாரு அவர். மாயவன் சங்கு சுட்டு சுண்ணாம்பு ஆக்குனார். எப்படிப்பட்ட சிவபக்தியை பாருங்க உங்களிடத்த. இதே பாஞ்சசன்யத்தை ஆண்டாள் பாடுறாங்க. பொதுவாக நீ உண்டக்கால், பொதுவாக நீ கொண்டால் மதுவாயில் கொண்டக்கால் கடலில் புகுந்து அவன் கைதளத்தை குடியுண்டு அவனுடைய கையிலே எப்பொழுதும் குடியிருக்கிறாய். அதாவது 9 சொல்லில் உலகளந்தான் வாயன அமுதம் பெண்படையார் உண்மையில் பெரும்பூசல் சாற்றுகின்றார், பண்படை செய்கின்றாய் பாஞ்சசன்னியமே அப்படின்னு பாடுறாங்க ஆண்டாள். அந்த சங்கம் மட்டும் தனியாக பாடுறாங்க ஆண்டாள். சங்கினுடைய பெருமையை கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்னு பாடுறாங்க. அல்லது பண்படை செய்கின்றாய் பாஞ்சசன்னியமே பெண்படையார் உண்மீது பெரும்பூசல் சாற்றுகின்றாய். பெண்களெல்லாம் திருமாலுடைய இந்த வாயமுதத்தை பருக காட்சி காத்திருக்கிறாங்க, நீ தான் அந்த வாயமுதத்தை அடிக்கடி பருகின்றாய். 9 சொல்லில் உலகனந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளல் அவன் கைதளத்தேனர். தூங்கிறது சாப்பிட்றது மட்டும்தான் வேலை உனக்குனார். திருமாலுடைய கையில் உட்காந்துக்கிறது, தூங்கிறது கையில், சாப்பிட்றது அவருடைய வாயமுதம். இப்படி ஒரு வாழ்வு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்க அந்த சங்க பார்த்து. பண்பள செய்கின்றாய் பாஞ்சசன்னியமே பெண்படையார் உன்மீது பெரும்பூசல் சாற்றுகள். அந்த சங்க இவர் எப்படி பாடுற ஒட்டகுத்தரு, மாயவன் சங்கு சுட்டு சுண்ணாம்பாக்கு. என்ன ஒரு தைரியமான கற்பனை பாருங்க. அந்த அளவுக்கு அந்த சிவபரத்துவத்தில் அப்படி ஒரு உறுதியோடு நிற்கிறாங்க. அதில் அப்படியாக அச்சமார் தலையறுப்புண்டு ஆந்தலை ஆக்கி கொள்ளான் நச்சினார் போற்ற நாதன் நாரணன் தலை கொடுத்தான்னார். இந்த இடத்துல நாரணன் தலைன்னு தான் இருக்குது. அப்போ திருமாலுடைய தலையை கொடுத்தாருன்னு அர்த்தமாகுது இல்லையா? திருமால் தலை வெட்டுப்பட்டு போனார் தக்க யாகத்தில்னு அர்த்தமாகுது. அப்போ அவன் தலை வெட்டு போனவன் என்ன பண்ணிக்கலாம், தானே தன்னுடைய தலையை உற்பத்தி பண்ணிக்கலாம் இல்லையா? உற்பத்தி பண்ணிக்கொள்ளவில்லை என்பதனாலே அவனுக்கு என்ன கிடையாது, சுவேட்சையான உருவமாக்கி கொள்ளும் தன்மை இல்லை என்று சொல்லுகின்றார். நூலினை உரைத்து வேதன் நூலினை நுவலும் வண்ணம் மாலருள் செய்தான் என்றாய் மறைநீதி உலக இயற்கை சாலவே தெரியாதாகி கிடந்தனால் சகத்து யார்க்கும் ஆளின் கீழ் இருந்து வேதம் அருளினான் அறைந்தான் நூலேனர். புராணங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது, சிவருமான் கல்லாலின் புடைகளின் கீழ் இருந்து ஆரங்கம் நால்வேதம் எல்லாவற்றையும் சாமி உற்பத்தி பண்ணாருங்கிறத வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தார்னார். இதை சித்தியாரில் ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கதிப்பவர் இல்லையாகும் நாரணன் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே என்ன சொல்லுகின்றார். அதாவது சிவருமான் உருவம் எடுத்துத்தான் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு வேதம் முதலியவற்றை சொல்ல வேண்டுமே தவிர்த்து, அப்படித்தான் புராணங்கள் இருக்கே தவிர்த்து திருமால் எங்கேயாவது உற்பத்தி பண்ணி உலகத்தை கொடுத்தார் உபதேசம் பண்ணார் எங்கேயாவது இருக்கானா அப்படி எங்கேயுமே இல்லை. இல்லாத ஒரு கருத்தை ஆகமத்தை உற்பத்தி பண்ணி அந்த ஆகமத்தின் மூலமாக வேதத்தில் உள்ள பொருட்களை உலகத்தில் விளக்குகின்ற திருமால்னு சொல்லி கொண்டிருக்கிறார், அப்படி எங்கேயுமே இல்லை. ஆனால் சிவபெருமான் வேதாகமங்களை உற்பத்தி பண்ணி கொடுத்தார், அது கல்லால் இருந்து ஆசிரியனாக குருநாதனாக உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற சரித்திரம் புகழ்பெற்று விளங்கி தோன்றுகிறது, தெரிந்து கொள்வாயாக நேரத்தை காமிச்சார். அடுத்தது
அயன்தனை பயந்தான் என்றாய் அரியன் சிரம் சேதிப்ப பயந்திடான் தலைமால் தானும் படைத்திடான் சிரத்தை கிள்ளும் சயந்தரும் அரணை தந்தான் அயன் என் கை தப்பே அன்றோ தியங்கிடாது உணராய் எல்லாம் சிவன் செயல் என்று தேர்ந்தேனர். இந்த தலையை வெட்டின செய்தியும் பிரம்மாவுடைய நெத்தியில் திரும்ப சிவபெருமான் உண்டானார் அப்படிங்கிற அந்த கருத்தையும் மறுக்கிறதுக்கான பாட்டு இந்த காட்டு. அயன்தனை பயந்தான் என்றாய், பயந்தால்னா பெற்றெடுத்தன்னு அர்த்தம். நீ பயந்த மகனை இழைப்போம்னார் திருத்தொண்டாயனார். அயன்தனை பயந்தான், அயன்னா பிரம்மாவை பெற்றெடுத்தார், உந்தி சுழியில் உற்பத்தி பண்ணார். அயன் சிரம் சேதிப்ப, அயன்னா பிரம்மாவுடைய சிரத்தை சிவபெருமான் ஒரு நாள் வெட்டினார், அதாவது பைரவமூர்த்தி வெட்டினார். பயந்திடான் தலை மால்தானும் படைத்திடான். இப்போ நம்ம பிள்ளைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஒரு யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டாங்க நம்ம பிள்ளை, உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம பதறுவோம், யார் அடித்தாங்க உடனே சண்டை போட மாட்டோமா? உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சரி பண்ணுவோம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு வேறு கையாவது வச்சுருக்கேன்னு வச்சுருவோம். பண்ணால் இப்போ உன் பிள்ளை தானே, உற்பத்தி பண்ண வரதுடைய தலை தானே. அவர் கர்த்தாவாக இருந்தால் பிரம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தலையை திரும்ப அட்லீஸ்ட் வெட்ட முடியாத அளவுக்கு தடுத்துருக்கணும். வெட்டினதுக்கு பிறகு அந்த தலையை உற்பத்தி பண்ணியாவது கொடுத்துருக்கணும். அது ஏதாவது பண்ணானா? பண்ணலை. ரைட். அப்போ பயந்திடான் தலை மால்தானும் படைத்திடான் சிரத்தை கிள்ளும் சயம் தரும் அரணை தந்தான். இப்போ எங்கள் அப்பா, என்னோட எங்கள் அப்பா பெரியவரா நான் பெரியவனா? எங்கள் அப்பாவை அடிக்க முடியுமோ? விதைக்க முடியுமோ? எங்கள் அப்பாவை வெட்ட முடியுமோ? வெட்டினா தண்டனையா? தண்டனை கிடைக்குமா? நல்லது கிடைக்குமா? தண்டனை தான் உண்டு. ஒரே ஒருத்தர் மட்டும் தண்டனை கிடையாது, சண்டே நாயகருக்கு மட்டும்தான், இல்லையா? வேறு யார் எந்த காரியம் செஞ்சாலும் அவனுக்கு என்ன உண்டு? நரகம் உறுதி. அப்போது சிவபெருமான், அதாவது ருத்ரமூர்த்தி பிரம்மாவுடைய நெத்திலேருந்து உற்பத்தி ஆனார்னா பிரம்மாவை கட்டுப்பட்டவராக இருக்கணும். நம்ம தானே கட்டுப்பட்டவர் தானே இருக்கணும். அப்போ கட்டுப்பட்டவராக இருக்கிறவரால் எப்படி பிரம்மாவுடைய சிரத்தை வெட்ட முடியும்? அப்போது தன்னிலும் மேம்பட்ட ஒரு புத்திரனை உற்பத்தி பண்ணனா அப்படிங்கிற கருத்து உலகத்தில் உண்டா? கிடையாது. அப்போது திருமால் முதல்ல எப்படி உற்பத்தி ஆனான்னு கண்டுபிடி. முதல்ல திருமாலே ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறார், அவர் சங்காரகர்த்தாவாகி முதல் சிவபெருமானாலே திருமால் உற்பத்தி பண்ணப்படுகிறார். திருமாலுடைய உந்தியிலிருந்து பிரம்மா உற்பத்தி பண்ணுகின்றான். இரண்டு பேருமே எப்படி தொழிலை செய்வது என்று மயங்கி நிற்கிறார்கள். இதுதான் புராணம். அப்போ பிரம்மா எப்படி உற்பத்தி செய்கிறது என்று மயங்கி நிற்கும் பொழுது அவனுடைய சந்தேகத்தை போக்குவதற்காக அவன் நினைத்த மாத்திரத்திலே, அவன் எங்கேருந்து நினைப்பான்? நெத்தியில் லாடத்திராணத்தில் நினைத்த மாத்திரத்திலே அவனுடைய லாடத்திலிருந்து ருத்ரமூர்த்தி உற்பத்தியாகி அவனுக்கு படைப்பு தொழிலை கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறது தான் புராணம். அந்த ருத்ரனுக்கு நீலலோக்கித்தன்னு பேர். நீலலோக்கித்தன், அந்த வடிவத்துக்கு பேர் நீலலோக்கித்தன்னு பேர். நீலலோக்கி இது ஒரு கற்பத்தில் நடந்திருக்கு. இப்படி பலவிதமான கற்பங்களில் இது ஒரு கற்பத்தில் அப்படி பிரம்மா படைப்பு தொழிலை செய்ய முடியாமல் மயங்கி நிற்கிற பொழுது சிவபெருமான் நீலலோக்கியத்தினுங்கிற ருத்ர வடிவம் தாங்கி வந்து பிரம்மாவின் நெற்றியிலே உட்பட்டு அவருக்கு படைப்பு தொழிலை சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு அந்த புராண செய்தியை தான் அவர்கள் சொல்கிறார்கள். புரியுதுங்களா? அதனால் அப்போ பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னா பிரம்மாவோட பெரியவர் தான் அவர். இப்போ பெரியவரால் தன்னை விட பெரிய ஒரு புத்திரனை உற்பத்தி பண்ணியிருக்கார் பிரம்மான்னு வச்சுக்கிட்டா கூட பிரம்மாவுக்கு அந்த சக்தி இல்லை. உள்ள இருக்கக்கூடிய சக்தி தான் அப்படி புறப்பட்டு வெளில வந்திருக்கு. அதுதான் சங்காரகர்த்தாவாகிய போதல்னு சைவஸ்தான் சொல்லுகிறது. சிவபெருமானே ஸ்ரீகண்டருத்திர பரமேஸ்வரனே சிவபெருமான் ஒரு திருமாலை உற்பத்தி பண்ணி திருமாலுடைய வயிற்றிலிருந்து பிரம்மா உற்பத்தி பண்ணி பிரம்மாவிட்ட வந்து தானே ருத்ரனாக உலகத்தை சங்கரிக்கக்கூடிய ருத்ரனாக உற்பத்தியாகி வெளில வருகின்றார். இப்படிங்கிற ஒரு நடைமுறை ஒரு கற்பத்தில் நடந்திருக்குங்கிறதுன்னு காண்கிறார். இதே காஞ்சி புராணத்தில் இருக்க பகுதி இருக்குது. எந்த பகுதியும் தெரிவிக்க முடிக்க முடியல. கண்டுபிடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. அது எந்த கற்பம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுகிறார். எந்த கற்பத்தில் அது நடந்துச்சு அந்த சம்பவங்கிற சொல்லுகிறோம். அதனால் சயந்தரும் அரணை தந்தான் அயனன்கை தப்பே அன்றோ. தன்னை விட வெற்றி பொருந்திய ஒரு புதல்வனை பிரம்மா உற்பத்தி பண்ணா அப்படிங்கிறது தப்பு, அப்படி கருத்து கிடையாது. அதனால் தேங்குதல்னா மயங்கிறதுன்னு அர்த்தம். தியங்கும் சஞ்சலம் துன்பம் அப்படின்னு திருப்புகழ் ஒன்று இருக்குது. தியங்கும்னே தொடங்கும். சிதம்பரம் திருப்புகழ் அற்புதமான தியங்கும்னு தொடங்கும். தேக்கம்னா மயக்கம்னு அர்த்தம். குழப்பம், மயக்கம். தேங்கிடாது உணரா எல்லாம் சிவன் செயல் என்று தேர்ந்தேனார். திருமால் உற்பத்தி பண்ணுறதும் திருமால் மூலமாக பிரம்மா உற்பத்தி பண்ணி பிரம்மா மூலமாக அப்படி ருத்ரர்களை அழித்தல் கடவுள்களை உற்பத்தி பண்ணுறதுமாக யாராக இருந்தாலும் எல்லாமே யாருடைய கருத்து? சிவருமானுடைய கருத்து என்பதை புரிந்து கொள் அப்படின்னார். சீவர்கள் சனனம் போல சிலர் வயிற்று உதித்த மாலை தேவென்றே வையம் காக்க சுவேச்சையால் சலித்தான் என்பாய். பூவன்பின் படைக்க மாட்டாது அரணடி போற்ற
வேதக்கோ வந்து முகத்தில் தோன்றி சிருட்டியை கொடுத்தல் கூறும். இப்போ சொன்ன கருத்து அதே இந்த பாட்டில் வருது பாருங்கள். சீவர்கள் சரணம் போல உலகத்தில் உயிர்கள் எல்லாம் எப்படி பிறந்து இருந்து சாகிறதோ, ஒரு தாயினுடைய கருவறையில் புகுந்து வருகிறதோ, அதுபோல் சிலர் வயிற்று உதித்த மாலைனா, சில பெண்களுடைய வயிற்றுக்குள்ளே வந்து கருவா தங்கியிருந்து அதே ரத்தம், அதே எலும்பு, சதை, கோழை இதோட பிறந்து தான் வருகின்றார் திருமால். மனுஷனை போல தான் பிறக்கிறார். வயிற்று உதித்த மாலை தேவென்றே வையம் காக்க சிவேச்சையால் சனித்தான் என்ப. தானே உற்பத்தி பண்ணான்னார். தானே உற்பத்தி பண்ணுறவருக்கு தான் எதுக்கு ஒரு உடம்புக்குள்ளே பூந்து வர வேண்டிய அவசியம் இருக்குது? சிவரமன் தானே ஒரு உயிராக அது அப்போ என்னதுக்கு உற்பத்தி ஆகிறாரு இவர்? இப்போ ஒரு கருவுக்குள்ளே ஒரு உயிர் போகணும்னா அது என்ன உலக நீதி? தந்தையினுடைய வயிற்றுக்குள்ளே முதல்ல போகணும். அதை என்ன சொல்கிறார்கள்? அதை பஞ்சாக்கனி வித்தைன்னு சொல்லுகிறோம். முதல்ல அன்னத்தில் தான் உயிர்கள் இருக்கும், சாப்பிட்ற பொருட்களில் தான் உயிர்கள் இருக்கும். அந்த உயிர்களை ஆண் உண்ணும் பொழுது ஆண் வயிற்றுக்குள்ளே சென்று அவனுடைய கர்ப்பத்தில் தங்கியிருக்கும். அது எத்தனை விதத்தினால விரயமாகும் ஆண் உடம்புலேருந்து. அதில் எப்போ அவன் தக்க நேரத்தில் தன்னுடைய துணையை கொடுக்கின்றானோ அந்த நேரத்தில் அவன் பலவிதமான உயிர்களை உள்ளே செலுத்துவான். அதில் ஒன்று தான் கருவாக ஜனிக்கும். விளக்கம் போடுறீங்களா? இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்மா உண்டுங்க. இப்போ சொல்லுகின்றோம் இல்லையா, இந்த செமன்லேயே எத்தனை விதமான ஒருத்துக்குள்ளே எத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்கிறார்கள். ஆமாம், அதில் ஒரு உயிர் தான் உள்ளே போய் அடுத்த உயிராக தொடங்கும். ஆனால் ஆண் உடம்புக்குள்ளேருந்து பல கோடி லட்சம் கோடி உயிர்கள் ஆன்மாக்கள் உள்ளே போகுது தாயுடைய கருவறைக்குள்ளே. அதில் எதுக்கு ஜனனம் அப்படின்னு சாமி தீர்மானிக்கிறானோ அதுதான் வெளில வரும். இதுதான் முனியாச வருமான் கிருமிகள் பிழைத்தும் அப்படிலாம் சொல்லுகின்றார். 5 திங்கள் முஞ்சுதல் பிடித்தும் இப்படிலாம், 6 திங்கள் பேரிரல் பிடித்தும் இப்படிலாம் காட்டுவது பிடிக்கிறது கடைசியில் வெளில வரணும் பிள்ளை. அதுக்கப்புறம் அது மனுஷனாக பிறந்து பல விதமாக கஷ்டப்பட்டு கல்வி என்னும் அல்லலில் பிழைத்தும் செல்வம் என்னும் தொல்கடல் பிழைத்தும், கல்வி என்னும் தொல்கடலா, கல்வி என்னும் தொல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் பார்த்தா கூர்த்தனையன அது ஈர்க்கடை போகா இளமுலை மாதர் கூத்தனையன கொள்கையில் பிடித்தும் அப்படிங்கிறார். இப்படிலாம் தாண்டி கடைசியில் வந்தால் தான் தெய்வம் என்பது சித்தம் உண்டாகி கடைசியில் தெய்வங்கிற நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் அந்த தெய்வம் யாருங்கிற சிந்தனை வந்து அது சிவருமான் தான் தெய்வங்கிறது, அடியார் தான் தெய்வம்னு வந்து இப்படித்தான் தான் ஞானம் வரும்னு காட்டுறார். அப்போ ஒரு பிறவி வரணும்னா எப்படி இருக்கணும்? நல்லா தந்தையினுடைய வயிற்றுக்குள்ளே போய் அப்புறம் தாயோடைய கர்ப்பத்துக்குள்ளே வந்து ஒரு 10 மாதம் வளர்ந்து அப்புறம் வெளில வந்தால் தான் இவ்வளோ இருக்குது. அவன் தானாக உருவெடுத்தானே இப்படி சொல்ல முடியும்? அப்புறம் சிவர்கள் சரணம் போல சில வயிற்று உதித்த மாலை தேவென்றே வையம் காக்க சுவேச்சையால் சனித்தான் என்பாய் பூவன் பின் படைக்க மாட்டாது. பூவன்னா பிரம்மன் அர்த்தம். அதனால தான் பூவன் பழம்னு சொல்லுவோம். மும்மூர்த்திகள் மேலேயும் நம்மள்ட்ட பழம் இருக்குது தெரியுமா? வாழைப்பழம் இருக்கே நம்மக்கிட்ட. ஆமாம், பூவன் பழம், மொந்தன் பழம், பேயன் பழங்கிறவன் வாழைப்பழம். பூவன் பழங்கிறது பிரம்மாவை குறிக்கிற பழம். மொந்தன்கிறது முகந்தன் பழம். முகந்தன்னா திருமாலை குறிக்கிறது. பேயன்கிறது சாமியை குறிக்கிறது. பேயன் பழம். மூர்த்திகள் பேரையும் பழம் பேர் நம்மக்கிட்ட இருக்குது. பூவன் பின் படைக்க மாட்டாது அரணடி போற்ற வேதக்கோ வந்து முகத்தில் தோன்றி. வேதத்தில் சொல்லப்பட்டவனாகிய சிவபெருமான் படைக்க முடியாத தத்தளித்த பொழுது சிவபெருமான் தன்னுடைய நெத்தியில் கோதண்டத்தில் வந்தார். அதான் சொன்னார், கோவந்து முகத்தில் தோன்றி சிருட்டியை கொடுத்தல் கூறும். அப்படி தானே வந்தான். எப்படி சாமி உற்பத்தி ஆகிறானே எப்படி வந்தான்? நெத்தியை கிழித்து கொண்டு உற்பத்தி ஆகிறானே தவிர்த்து கருவுக்குள்ளே வந்தான் இல்லை அப்படிங்கிறது கருத்து. அப்போது ஒரு காரியத்தாக தெய்வம் உருவு கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரணும்? எப்படி வரணுமே தவிர்த்து வயிற்றுக்குள்ளே பூந்து வடிவம் எடுத்தாக்கா அதுக்கு பேர் என்ன? தெய்வமா? இல்லை என்று காட்டுகிறார். நாராயணன் அயன ஈன்றும் அயனும் நாராயணனை ஈன்றும் காரணம் ஒருவர்க்கு அங்கு ஒருவர் தாம் இருவருக்கும் வாரணம் உரித்த வள்ளல் காரணன் என்று மன்ற ஆரணம் உரைக்கும் பக்கத்து அவர்களும் அடைந்தார் அன்றேனர். இப்படியாக பிரம்மா திருமாலை உற்பத்தி பண்ணி திருமால் பிரம்மா உற்பத்தி பண்ணியிருக்கிறதா உலகம். ஏன்னா பிரம்மாவுடைய வயிற்றுலேருந்து திருமாலை வயிற்றுலேருந்து பிரம்மா உற்பத்தி ஆனான். பிரம்மா படைத்தல்கள் செய்கிறவன் அவன் தான் உங்களுடைய அவதாரங்களுக்கெல்லாம் உடம்பு செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அப்போ இவன் அவனை உற்பத்தி பண்ணான் அப்படிங்கிற 2 பேரும் ஒன்று தான். ஆனால் 2 பேரும் யார் உற்பத்தி பண்ணா? அதைத்தான் சொல்லுகிறது ஆரணம்னர். வாரணம் உரித்த வள்ளல்னர். வாரணம்னா யானை. யானையை உரித்த வள்ளலாகி சிவபெருமான் காரணன் என்று மன்ற ஆரணம் உரைக்கும். வேதம் சொல்லுகிறது சிவபெருமான் தான் உலகத்து கர்த்தா, சங்கார கர்த்தாவாகிய முதல் தோற்றியை திதியை ஒடுங்கி வளர்த்துள்ளதாம் அந்தம் மாதி என்மனார் புலவர்.
அதனால் ஆரணம் உரைக்கும் பக்கத்து அவர்களும் அடைந்தார் என்றேன்னு அந்த பிரம்மாவும் திருமாலுமே ஆரணம் உரைக்கும் சிவருமான் கடவுள்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் நீங்கள் ஒத்துக்காமல் இருக்கீங்க, திருமாலவே பிரம்மான கடவுள்னு ஒத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுகிறார். அழிப்பறியவள் என்றாய் அரிதனை அழிக்கும் அன்று அங்கு அழிப்பது தவிர்க்க மாட்டான் அங்காமும் அழித்தே பூண்டான் அழிப்பறியவள் என்று அங்கு அறைந்ததும் அழிந்ததென்றோ அழித்திடும் அரணே ஆக்கம் நோக்காமும் ஆக்குவானேனர். இப்போ அழிப்பறி ஏவல்னா நீ சொன்னில, அழிப்புங்கிறது திருமாலுடைய ஏவல். அதான் கீழே சொன்ன கருத்து. திருமால் தான் அந்த சங்காரகர்த்தாவாக இருக்கான்னா. சங்காரகர்த்தாவை ருத்ரனை செயல்படுத்துறது யாருங்கிறாரு? திருமால்ங்கிறது அவங்களுடைய கருத்து. அப்போ ருத்ரனை எதை அழிப்பார்? எல்லாத்தையும் தான் அழிப்பார். திருமாலையும் தான் அழிப்பார். அழித்தல்னா என்னது? எல்லாத்தையும் தான் அழிக்கணும், கொஞ்சம் விட்டுட்டு அழிக்கிறதுக்கு பிறகு அழிப்பா. அது பூரணமான சங்காரம் இல்லை. அப்போ அழிக்கும் பொழுது சேர்த்து தான் அழிப்பார். திருமாலையும் அழிப்பார், பிரம்மாவை அழிச்சிடுவார். அப்போ பிரம்மாவும் திருமாலை அழிச்சுட்டா மிச்சம் யார் இருப்பா? அழித்தல் கர்த்தாவை ருத்ரன் பண்ணி நிற்பார். அப்போ திரும்பி அவர் தான் உற்பத்தி பண்ணி ஆகணும். அதனால் வரும் கடன் மீள எம்மீற நல்வீனை வாசிக்கும்னு தேவாரம் சொல்லுகிறது. அது சொல்லுது அந்த பாட்டில். அழிப்பது தவிர்க்க மாட்டான் அங்கமும் அழித்தே பூண்டான். அங்கம்னா எலும்பு. திருமால சங்கார காலத்தில் அழித்தது என்ன பண்ணார்? பாட்டுக்கிட்ட இதை பெருங்கடல் மூழ்கி எனக்கும் கலேபரமும்னார். கலேபரம்னா உடம்புன்னு அர்த்தம், பிணம்னு அர்த்தம். கலேபரம்னா இந்த பூரி ஜெகநாதம் இருக்கு இல்லையா, பூரி ஜெகநாதம் கோயிலில் நவ் ஒரு திருவிழா நடக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை, தெரியுமா? கலேபர்னா உடம்பு, நவ் கலேபர்னா புதிய உடம்புன்னு அர்த்தம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பூரி ஜெகநாதத்தில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தி திருமாலுடைய திருமால், அந்த பலராமர், அப்புறம் சுபத்திரை, இந்த 3 பேருடைய திருமேனிகளையும் மாற்றிடுவாங்க. வேறு அது மரத்தாலான திருமேனி தான் மாற்றிடுவாங்க. அந்த திருமாலுடைய ஜெகநாதருடைய உடம்புக்குள்ளே ஒரு முக்கியமான ரகசியமான பொருள் இருக்குது. அந்த ரகசியமான பொருளை எடுத்து புது திருமேனியில் வச்சுருவாங்க. பழைய திருமேனியை அழித்து டெமாலிஷ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த திருமேனிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னாக்க கிருஷ்ணருடைய இதயம் அப்படின்னும் கிருஷ்ணருடைய சுதர்சன சக்கரம் அப்படின்னும் சொல்லுகிறார்கள். கிருஷ்ணர் எடுத்து போனதுக்கு பிறகு கிருஷ்ணனுடைய உடம்பை சம்ஸ்காரம் பண்ணும்போது அந்த உடம்பு அப்படியே கட்டையாக வந்து பூரி ஜெகநாத் வந்து அடைஞ்சதுன்னும் அதில் உள்ள அந்த சுதர்சன சக்கர பகுதி அல்லது அந்த இதயத்துடைய பகுதி அதைத்தான் எடுத்து அந்த உடம்புக்குள்ளே வைக்கிறதுக்காக ஒரு திருமணி செய்ய சொன்னார் சிற்பின்னும். கண்ணை கட்டிக்கொண்டே செய்ய சொன்னார்னு நினைக்கிறேன். அது கூட திறந்து பார்க்காதான்னா சிற்பி அந்த மரத்தை செதுக்கிக்கொண்டே இருக்கும்போது அதுக்குள்ளே இந்த திருமேனியினுடைய அசைவுகள்லாம் தெரிய ஆரம்பிச்சதுன்னும். கண்ணை திறந்து பார்த்தோன்னே பாதி தான் செஞ்சுட்டு இருக்கும்போது திறந்து பார்த்தோன்னா அப்படியே அது நின்று போச்சுன்னும், அதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னும். அதனால அந்த முழுமை பெறாத திருமணியாகவே இருக்கும். நீங்கள் அந்த பூரி ஜெகநாதனுடைய மூர்த்திகள்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பூரி ஜெகநாதன் டிவிலெலாம் கூட பார்த்தது இல்லையா? பூரி ஜெகநாதன் கூகுள் பண்ணி பாருங்கள். பூரி ஜெகநாதனுடைய அந்த திருமாலுடைய மூர்த்திலாம் பார்த்தீங்கன்னா பாதி முழுமையடையாத மாதிரி கை காலெலாம் இல்லாமல் தான் இருக்கா இருக்கும். மரத்தாலான திருமணி தான். அதை வருஷத்துக்கு ஒரு தடவை தேரில் ஏற்றி ஆணி மாதம் நடக்கும். அந்த வருஷம் நடராஜா தேரும் அதுவும் ஒன்றாவே வரும். ஆணி திருமஞ்சனத்தோடு சேர்த்தே வரும். தேரை புதுசாகவே உற்பத்தி பண்ணி தேரில் அந்த தேரை திரும்பி அந்த வருஷத்தோடு அழிச்சிருவாங்க. திரும்பி அடுத்த வருஷத்துக்கு புது தேர் கட்டுவாங்க. ஆமாம் அந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த கோயிலுடைய எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு எல்லாரும் கண்ணை கட்டிக்கிட்டு அந்த உள்ளே என்ன பொருள் இருக்குங்கிறது யாருக்குமே இது வரைக்கும் தெரியாதுங்கிறாங்க. கண்ணை கட்டி கொண்டு தான் அந்த மெயின் அர்ச்சகர் அது என்னென்னு பார்க்காமலே எடுத்து இன்னொரு திருமணிக்குள்ளே வைத்துட்டு திரும்பி அதுக்கு பிறகு அதுதான் மூர்த்தியாக எடுத்து வழிபாடு பண்ணப்படும் சொல்லுறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கலேபர், அந்த திருவிழாவுக்கு நவ் கலேபர்னு பேர். கலேபர் அப்படின்னா பணம்னு சொன்னேன். நவ் கலேபர்னா புதிய பணம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த உடம்புக்குள்ள உயிர் என்னது? அந்த ரகசியமாக வைக்கக்கூடிய ஒரு பொருள், அது அருளாற்றலோட இருக்குன்னு அர்த்தம். விளக்க புரியுதுங்களா? இப்போ அது அப்பர் சாமி கலேபரம் பூண்டான்னு திருமாலுடைய கலேபரத்தை உடம்புல தாங்கி கொண்டு வருங்கடல் மீள எம்மிறை நல் வீணை வாசிக்குமேன்னு காட்டுகிறார். சவந்தாங்க மயானத்தான் கான்னு அப்பர் சாமி பார்த்தாங்க. அது கஞ்சனூர் தேவாரத்தில். அழிப்பது தவிர்க்க மாட்டான் அங்காமும் அழித்தே பூண்டான் அழிப்பு அறியேவல் என்று அங்கு அறைந்ததும் அழிந்தது அன்றோ. அழியும் பொழுது என்ன அறிஞ்சது? உன்னுடைய பாஞ்சராத்திர ஆகமும் அழியும் அழியாது. அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு என்னது? அழிப்பு அரியுடைய ஏவல்னு, அதுவும் அழிஞ்சு போச்சு. அப்போது அரிய அழிஞ்சு போனால் அரி சொன்ன ஆகமும் அழிஞ்சு போச்சு, இந்த கருத்து அழிஞ்சு போச்சு. அப்போ என்ன மட்டும் தான் மஞ்சிச்சு? அழித்திடும் அரணே ஆக்கம் நோக்கமும் ஆக்குவானேன்னு சங்காரகர்த்தாவாகிய முதலே உலகத்தை திரும்பி தோற்றுவிப்பான், மீளவும் படைப்பான்,
வரும் இறை வீணை நான் வரும் கடன் மீள எம்மிறை நல் வீணை வாசிக்குமே என்று சொல்லுகிறார். அதோட இந்த அமர்வை நம்ம நிறைவு செய்திருவோம். நிச்சயம் உள்ள பாடலில் அடுத்த அமர்வில் பார்ப்போம் என்று சொல்லி நிறைவு திருச்சிட்டம்பலம். மூர்த்தி எல்லாம் மழி எங்கள் மோனகுரு வாழி அது வார்த்தை என்று வாழி அன்பர் வாழி பல ஆரம்பி திருச்சிட்டம்பலம். நாளைக்கு திருமுறை வகுப்புகள் இருக்குது. வழக்கம் போல் எல்லா வகுப்புகள் இருக்குது. வந்துருங்க எல்லாரும். இது ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆஃப் பண்ணிட்டு கேமரா பேக் பண்ணி அப்படியே